எனது நடிகை சமந்தா அம்மாவாக போறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் தான் சமூக வலைதளங்கள்ல இப்போ ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. நடிகை சமந்தா வந்து அம்மாவாக போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைக்குமே ஒரு வரவேற்பு கொடுக்கக்கூடிய விதத்துல அவங்க வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. சோ அதை பத்தி தான் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு பல்வேறு மொழிகள்லயுமே முன்னணி நடிகையா இருக்கிறவங்க தான் நடிகை சமந்தா. இவங்கள பத்தின விஷயங்கள் கடந்த சில மாதங்களா கொஞ்சம் பரபரப்பா பேசப்பட்டுட்டு வந்துகிட்டு இருக்கு. இவங்களுக்கு வந்து கடந்த டிசம்பர் மாதம் தான் திருமணம் நடந்துச்சு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில அவங்க கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற செய்தி சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பேசப்பட்டுட்டு வருது. சோ அவங்களுக்கு நிறைய பேர் வந்து வாழ்த்துக்களை சொல்லிட்டு போறாங்க. இப்போ தமிழ் சினிமாவுல விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்துல ஒரு சின்ன கேரக்டர்ல நடிகை சமந்தா நடிச்சிருந்தாங்க. அவங்க அந்த திரைப்படம் மூலமா தான் தமிழ் சினிமாவுல அறிமுகமானாங்க. அந்த திரைப்படத்தோட தெலுங்கு ரீமேக்ல ஹீரோயினா சமந்தா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா நானி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க வெற்றி படங்கள்ல சமந்தா நடிச்சாங்க. கத்தி, தெறி, மெர்சல் அப்படின்னு எக்கச்சக்க வெற்றி படங்கள்ல சமந்தா நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய முன்னணி நடிகர்கள் கூட சேர்ந்துமே நடிச்சிருந்தாங்க. விக்ரம், அதுக்கப்புறம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை சொல்லிக்கிட்டே போகலாம். சூர்யா அவங்க கூட எல்லாம் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. இவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனி ரசிகர்கள் பட்டாளமே நம்மளுடைய தமிழ் சினிமாவுல இருக்கிறாங்க. இவங்கள வந்து பிடிக்காதவங்க யாருமே கிடையாதுன்னு சொல்லலாம். இவங்க வந்து எந்த இடத்துலயும் கோவப்பட மாட்டாங்க. நார்மலா இருப்பாங்க. ஒரு ஹோம்லி லுக்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. கவர்ச்சியில நடிச்சா கூட அந்த அளவுக்கு இருக்காதுப்பா. சமந்தா வந்து என்னைக்குமே பியூட்டி தான் அப்படின்னு தூக்கி வச்சு கொண்டாடுறவங்க இன்னைக்கு வரைக்குமே இருக்க தான் செய்றாங்க. நடிகை சமந்தா அவர்களுடைய முதல் கல்யாண வாழ்க்கை வந்து அவங்களுக்கு நினைச்ச மாதிரி அமையவே இல்ல. நாக சைத்தன்யா கூட வந்து கொஞ்ச நாட்கள்லயே பிரிவு ஏற்பட்டு விவாகரத்தையும் வாங்கிட்டாங்க. ஆரம்பத்துல இந்த ஜோடிய வந்து எல்லாருமே புகழ்ந்து பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறமா சமந்தா வந்து விவாகரத்து வாங்கிட்டு தனியா தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த நேரத்துல சமந்தா ரொம்பவே கஷ்டத்துல இருந்தாங்க. மனம் நொந்து போய் இருந்தாங்க. ஆனா நாக சைத்தன்யா ஃபேமிலி வந்து ரொம்பவே ஹேப்பியா இருந்தாங்க. அந்த நேரத்துல எல்லாரும் சொன்னாங்க அப்படின்னா, சமந்தாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. பாவம் அந்த பொண்ணு வந்து எவ்வளவு நம்பிக்கையோட இருந்திருப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அநீதியை இழைச்சுட்டு நீங்க வந்து இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. குறிப்பா நாக சைத்தன்யா வந்து அதுல இருந்து வெளிய வந்து இன்னொரு திருமணமும் பண்ணிக்கிட்டாரு. சோ அவர் வந்து அந்த விவாகரத்து முடிஞ்ச கொஞ்ச நாட்கள்லயே காதல்ல வந்து சுத்தி இருந்தாரு இன்னொரு நடிகை கூட. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச உடனேயே எல்லாருமே நாக சைத்தன்யாவுக்கு அகைன்ஸ்டா பேசினாங்க. சமந்தாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. இது மட்டுமே இல்லாம சமந்தா வந்து ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே வந்து என்னோட கஷ்டத்த நினைச்சு கொண்டாடுறாங்க. சோ அத பார்க்கிறப்போ ரொம்பவே மனசு வேதனையா இருக்கு. என் வாழ்க்கையில வந்து நான் இப்ப ஏற்ற இறக்க நேரத்துல வந்து இருக்கிறேன். இத வந்து நெறைய பேர் கொண்டாடுறாங்க அப்படின்னு அவங்க தங்களோட மனசுல இருந்த வேதனைய வந்து சமந்தா பகிர்ந்திருந்தாங்க. அந்த நேரத்துல நெறைய பேர் வந்து நாக சைத்தன்யாவோட அந்த விஷயங்கள வந்து நெறைய திட்டி பேசியிருந்தாங்க. அவங்க காதலிச்ச நடிகையுமே கூட வந்து திட்டியிருந்தாங்க. இவங்களால தான் இவங்களோட பிரச்சனைக்கு காரணமா இருந்தாங்க. அப்படின்லாம் சொல்லி திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா சமந்தா வந்து அந்த விஷயத்துல இருந்து வெளிய வந்துட்டாங்க. ஏன்னா மனசுல இருந்து ஒரு பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டா கூட ரொம்பவே சோகமா இருக்காங்க. அவங்க மனசுல வந்து ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னு நெறைய பேர் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. கொஞ்ச நாட்கள் ஆக ஆக அதுலருந்து வெளி வந்தாங்க. அவங்க வந்து ராஜ் நெடுமுறு அப்படிங்கிறவங்கள வந்து காதலிச்சுட்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்துச்சு. இவங்க 2 பேருமே ஹிந்தி வெப் தொடர்ல வந்து சேர்ந்து நடிச்சாங்க. அப்பம் இவங்களுக்குள்ள வந்து காதல் வயப்பட்டு இருந்தாங்க அப்படின்ற தகவல் வந்து வெளியாகி இருந்துச்சு. அதுக்கப்புறமா 2024ஆம் ஆண்டு இல்லாட்டா 2025ஆம் ஆண்டுல வந்து இவங்க 2 பேருமே சேர்ந்து கைப்பிடிச்சிட்டு இருக்க மாதிரி புகைப்படம் வந்து பெரிய அளவுல வெளியாச்சு. சோ இந்த புகைப்படம் வெளியானதுக்கு அப்புறமா இந்த புகைப்படம் ரொம்பவே வைரலாவும் மாறுச்சு. எதுக்காகனா, சமந்தாவும் இப்போ லவ்ல இருக்காங்கப்பா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெரிய அளவுல பேசுபொருளா இருந்துச்சு. அப்ப வந்து சமந்தா இது தொடர்பா எதையுமே வெளிய சொல்லிக்கல. ஆமாப்பா நான் காதலிக்கிறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லல. கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி இவங்களோட திருமணம் நடந்துச்சு. அப்பந்தான் எல்லாருக்குமே வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிருந்தது. எஸ் நடிகை சமந்தா வந்து காதலிச்சு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு இப்ப வந்து திருமணம் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெட்ட வெளிச்சமா இருந்துச்சு. என்னன்னா, இவங்க வந்து யோகா ஈஷா மையத்துல தான் வந்து ரொம்பவே சிம்பிளான முறையில திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. வெறும் 30 பேர் தான். அவங்களோட சொந்தக்காரங்க, உறவினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 30 பேர் வச்சு தான் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ரொம்பவே கிராண்டா பண்ணல. ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து ரொம்பவே அடி வாங்குனதுனால, அது வந்து வெளிய தெரியக்கூடாது. இதுலயும் எந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நெனச்சுட்டு, இவங்க ரொம்பவே சிம்பிளா வந்து கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. அப்படி இருந்தாலுமே எல்லாருமே வாழ்த்துக்கள சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சமந்தா வந்து நெறைய விஷயங்கள் வந்து புகைப்படங்கள் ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. நெறைய ஸ்டோரீஸும் போட ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து இவர கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறேன். 2 பேருமே சேர்ந்து உடற்பயிற்சி பண்றோம். எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட வாழ்க்கையில நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கக்கூடிய நாட்கள் வந்து அவர் கூட இருக்கும்போது தான் அப்படின்ற மாதிரிலாம் சமந்தா வந்து பதிவுகள போட்டிருந்தாங்க.
அதுக்குமே ரசிகர்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. பரவாயில்லப்பா, சமந்தாவோட லைஃப்ல வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வந்து இப்போ தொடங்கிடுச்சு. ஆரம்பத்துல நெறைய கஷ்டங்கள அனுபவிச்சுட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நல்லபடியா வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமா வாழ்த்துக்கள சொல்லிட்டு இருந்தாங்க. திருமணத்துக்கு அப்புறமாவும் நடிகை சமந்தா வந்து நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ரீசென்ட்டா கூட பார்த்தீங்கன்னா, ஒரு திரைப்படம் வெளியாகி இருக்கு. ஸோ அந்த திரைப்படத்தோட அந்த திரைப்படம் வந்து முதல் நாளே நல்ல வசூல் ரீதியா வந்து வெற்றிய பெற்றிருந்துச்சு. இந்த திரைப்படத்தோட வெற்றி கொண்டாட்டத்தின் போது தான், சமந்தா அம்மாவாக போறாங்கப்பா அப்படின்ற ஒரு செய்தி வந்து காட்டு தீயா பரவுச்சு. என்னன்னா, அங்க கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு வந்து பேபி பம்ப் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருமே வந்து அந்த விஷயத்த நோட் பண்ணி, ஓகே சமந்தா வந்து கர்ப்பமா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நல்லபடியா குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நெறைய பேர் வந்து வாழ்த்துக்கள சொல்ல ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு வதந்தியா இருக்குமோ, ஒரு வேளை சும்மாவா இருக்குமோ அப்படின்லாம் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா, அவங்க சைட்ல இருந்து எதுவுமே அதிகாரப்பூர்வமா யாருமே சொல்லல. இதனால இது வந்து அசம்ப்ஷனா தான் இருக்கும். ஸோ இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்துல, சமந்தா அவர்களுடைய தரப்புல இருந்து அந்த விஷயம் உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதனால ரசிகர்கள் வந்து ரொம்பவே ஹேப்பியா இருக்காங்க. என்னன்னா, இப்போ சமந்தாவுக்கு ஒரு 39 வயசு ஆகுது. 39வது வயசுல நடிகை சமந்தா அம்மாவாக போறாங்க. அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கணும், குழந்தையுமே நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து வாழ்த்துக்கள சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய விஷயம் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மா இண்டி பங்காரம் இந்த திரைப்படத்தோட அந்த படக்குழுவினர் இருக்காங்களா, ரிலீஸ்க்கு முன்னாடி திருப்பதி திருமலை கோவிலுக்கு போயிருந்தாங்க. அப்போ நடந்த விஷயமும் வந்து ரொம்ப வைரல் ஆச்சு. என்னன்னா, அந்த கோவிலுக்கு போயிட்டு எல்லாரும் வெளிய வரக்கூடிய நேரத்துல சமந்தாவ அவருடைய கணவர் வந்து ரொம்பவே பாதுகாப்பா கொண்டு வந்தாரு. ஏன்னா, அங்க கூட்டம் இருந்துச்சு. யாருமே இடிச்சிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக பொத்தி பொத்தி பாதுகாத்து வெளிய கூட்டிட்டு வந்தாரு. ஸோ அந்த வீடியோவும் ரொம்பவே வைரலா இருந்துச்சு. என்னன்னா, மனைவி மேல எவ்ளோ கேர் எடுத்துக்கிறாரு. ரொம்பவே அக்கறையா இருக்காருப்பா. ரொம்பவே ஒரு பாசமான கணவரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு அன்ப வெளிப்படுத்தி இருந்தாங்க. இந்த வீடியோவும் ரொம்பவே வைரலா இருந்துச்சு. ஆனா, இப்ப தான் எல்லாரும் நோட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, அந்த டைம்ல கர்ப்பமா இருக்கிறதுனால தான் அவங்க வந்து ரொம்பவே பாதுகாப்பா கூட்டிட்டு போயிருக்காங்க. என்னன்னா மனைவிக்கு ஒரு பக்கம் பாதுகாப்பு குடுக்கறது மட்டுமே இல்லாம, தன்னோட குழந்தையையும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சேஃபா கூட்டிட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ என்னன்னா, இந்த படத்துக்கான வெற்றி கொண்டாட்டத்தின் போது கேக் வெட்டும்போது தான் இவங்க கர்ப்பமாக இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வந்திருந்துச்சு. ஏன்னா அவங்க டீ ஷர்ட் போட்டிருந்தாங்க. சோ ஒரு பேபி பம்ப் வந்து தெரியுது. சோ அதனால வந்து இவங்க கன்ஃபார்மா கர்ப்பமா தான் இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அவங்க சைடுல இருந்து ஃபர்ஸ்ட் வெளிப்படையா எதுவுமே சொல்லல. ஆனா இப்ப தான் வந்து அவங்க சமந்தா அவர்களுடைய தரப்புல இருந்து இந்த விஷயத்த உறுதிப்படுத்தி இருக்காங்க. சோ இதுக்கு தான் எல்லாருமே வாழ்த்துக்கள சொல்லிட்டு இருக்காங்க. ஃபைனலி நடிகை சமந்தா அம்மாவாக போறாங்க. இப்ப போன வருஷம் இந்த கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி தான் இவங்களுக்கு வந்து திருமணம் நடந்துருச்சு. சோ இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு குழந்தை பிறக்க போறாங்க. இவங்களோட வாழ்க்கையில வந்து இதுக்கப்புறம் வந்து இன்னுமே சந்தோஷம் கிடைக்கணும். இதுக்கப்புறம் 3 பேருமே சந்தோஷமா வாழணும். அதாவது கணவன், மனைவி, குழந்தைகளோட நல்லா சந்தோஷமா அவங்களுக்கு புடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாழ்த்துக்களையும், சந்தோஷமான வெளிப்பாடுகளையும் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நடிகை சமந்தா பிடிக்குமா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.